வெல்கம் டு அஞ்சூஸ் ஹேண்ட்கிராஃப்ட். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கார்ஃப் எப்படி பின்னணுங்கிறத பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்கார்ஃப் போடுறதுக்கு என்னென்ன தேவைன்னா 2 கலரில் உள்ளன் த்ரெட்டு, போடுறதுக்கு நீடில், இவ்வளோதாங்க. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்ப்போங்க. இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. இப்படி சுற்றிட்டு இது இப்படி கையில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அந்த வளையத்தில் இது வெளியில் எடுங்க. இது ஒரு செயின், 2 3 4 5 6 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6. இந்த 6 செயினுக்கு அப்புறம் இந்த வளையத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 செயின் போடுறீங்க. 1 2 3 போட்டுட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு அந்த 6வது செயின் இருந்தது பார்த்தீங்கன்னா, அந்த செயின் அந்த கேப்புக்குள்ளே விட்டு இந்த வெளியில் இருக்க நூலை உள்ளே இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இங்கே 3 வளையம் வரும். அப்புறம் திருப்பி ஒரு சுற்றி அந்த ஃபஸ்ட்டு 2 வளையத்துக்குள்ளே மட்டும் வெளியில் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சுற்றி அடுத்த 2லையும். இப்போ ஒரு நாட்டு வந்துருச்சுங்க. திருப்பி ஒரு செயின் போட்டு ஒரு சுற்றி பக்கத்தில் இருக்கு பாருங்க, இந்த செயினுக்குள்ள விட்டு வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் 2 செயின்ல அப்புறம் அந்த 2 செயின்ல இப்படியே இந்த 6 அணத்தையும் போடணும். ஃபர்ஸ்ட் 2 அடுத்த 2 திருப்பி பக்கத்தில் இருக்கிற வளையத்தில் இப்படி 6 வரணுங்க. இப்போ 6 ஆச்சுங்க. பக்கத்தில் இருக்கச்சு இப்போ 1 2 3 4 5 6 இதோட சேர்த்து 7. திருப்பி என்ன பண்றீங்க, 3 செயின் போடணும். 2 3 செயின் போட்டதுக்கு அப்புறம் இதை இப்படி திருப்பிக்கிறீங்க. இப்படி திருப்பிட்டு திருப்பி சுத்தி இந்த லாஸ்ட்ல அந்த கேப் வருது பாருங்க, இந்த 2 அணத்துக்கு நடுவுல அதுக்குள்ள இப்படி விட்டு வெளியில எடுத்துக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் 2 அப்புறம் 2 இந்த கேப்ல விட்டு வெளியில எடுக்கணும். முதல்ல 2 அடுத்த 2 வளையம் திருப்பி ஒரு சுத்திட்டு இந்த கேப்புக்குள்ள விட்டு மேலே எடுத்து முதல்ல 2 அப்புறம் 2 அடுத்த வளையம். இந்த கடைசியில் இருக்க முதல்ல 2 அடுத்த 2 பாருங்க, 1 2 3 4 5 6 7. இந்த 7 நாட்டு இப்படியே நீங்க நீளமா போட்டுட்டு வரணும். இப்போ இது திருப்பும் போது திருப்பின்னு சொல்றாங்க 3 செயின் போட்டு தான் திருப்பணும். 1 2 3 திருப்பிட்டு சுத்திக்கோங்க. இதுக்குள்ள விட்டு இப்படியே நீங்க லைனா 3 இந்த கடைசியில இங்க ஆரம்பிக்கும் போது 3 போட்டு இங்க முடிச்சுட்டு திருப்பி ஆரம்பிக்கும் போது இந்த சைடு 3 வரும். இப்படியே மாத்தி நீங்க போட்டு வாங்க. நான் இது போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். திருப்பி இதுல 2 லாட் போடணும்.
பக்கத்தில் திருப்பி 2 நாட்டு. இது வரைக்கும் ஒரே மாதிரி போட்டு வரணுங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து 2 சைடும் ஒன்று எக்ஸ்ட்ரா போடணும். இங்கே 2 எக்ஸ்ட்ரா போடணும். இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. இதுலேயும் இதே மாதிரி ஒரு இதில் 2 போட்டு வரணும். அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே மாதிரி இந்த லாஸ்ட்டும் மட்டும் 2 எக்ஸ்ட்ரா போட்டு வரணும். இதே மாதிரி 20 லைன் போடணும். போட்டதுக்கப்புறம் இதோட 20 லைன் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும் இந்த லைனில். அதுக்கு அடுத்த லைனும் இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு அடுத்த லைனில் இங்கே அதே மாதிரி 3 போட்டு 2 நாட்டு. அடுத்த லைனில் 2, அடுத்த லைனில் 2, ஒவ்வொன்றுலையும் 2 போடணும். இந்த ஒண்ணுல 2 போடணும். திருப்பி அதுக்குள்ளே விட்டு 2 பக்கத்துல அதுலயும் அதே மாதிரி 2. இதே மாதிரியே ஃபுல்லா இங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். இதுல 2, திருப்பி அதுலயே 2, பக்கத்துல இருக்கிறதுல திருப்பி 2, 1, இதுல 2. ரெண்டு போட்டாச்சு. இப்படியே விரிஞ்சு வரணுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு விரிஞ்சு வரணும். அடுத்த லைனும் இதே மாதிரி ஒவ்வொன்றிலேயே 2 போடணும். நான் போட்டுட்டு இந்த இதை மட்டும் காட்டுறேங்க. அதுக்கப்புறம் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்படி திருப்பிட்டு இந்த பாருங்க பக்கத்துல இருக்கு பாருங்க, இதுல 2 போடணும். அதோட சேர்த்து 2 ஆயிடுச்சு. திருப்பியும் இந்த பக்கத்துல 1, திருப்பி அதுக்குள்ளேயே 2. இதே மாதிரி எல்லாமே இது 2 லைன் போட்ட மாதிரி இங்க 2 லைன் போடணும். இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த கலரை முடிச்சுட்டு இன்னொரு கலர் அதில் ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இந்த கட் பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த அடுத்த கலரை இதுக்குள்ளே விடணும். விட்டு இப்படி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்படி புடைய விட்டு இதில் இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. 3 செயின், 1, 2, 3. இந்த கட் பண்ணி விட்டோம்னா அது கூடவே சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு திருப்பி எப்பயும் போடுற மாதிரி நாட் போட வேண்டியது. ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 1 பக்கத்தில் இதுல 2. இப்போ இந்த பிளாக் கலரை
2 லைன் இதே மாதிரிங்க. இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வரணும், இங்கே ஒன்று எக்ஸ்ட்ரா. இப்போ இங்கே எப்படி மேலே கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இங்கே போடணும். 2 லைன் பிளாக்கு, 2 லைன் க்ரீனு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சென்டர் வரைக்கும் போடணும். அது போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் எப்படி அந்த லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.